காட்டினாங்க, மாப்போசியை பத்தி ஆதாரம் காட்டினாங்க. இப்ப நான் காட்ட போற ஆதாரம் தான் உங்களுக்கு திகில் ஊற்ற ஆதாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இது வந்து நான் நியூஸ் 7 தமிழ் லைவ்ல அந்த ஆதாரத்தை காட்டினேன். பெரியாரால் என்னெல்லாம் பலன்கள் அடைஞ்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு. கண்டிப்பா கேட்டுட்டு அப்படியே போடுங்க. என் தலைவன் என்னிடத்தில் சொன்னார், பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவரிலே பாலை எடுத்து பயிரிட்டவர்கள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள் தலைவர்கள். அதாவது ஒன்றும் இல்லை, செய்தி நான் சொல்லிடுறேன். இவர் ஈழத்திற்கு போன போது ராமகிரிலாம் சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட்ல இருக்கும்போது பிரபாகரன் இவர்கிட்ட சொன்னாராம். என்ன சொன்னாரான்னா, அவர் தான் சொன்னார். பிரபாகரன் என்ன சொன்னாரான்னா, பெரியாரையும் அண்ணாவையும், பெரியாரின் எழுத்தை பேச்சை படித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள். யாரு? பிரபாகரன். அண்ணாவின் எழுத்தை பேச்சை படித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் ஈழ தேசத்திலே போராளிகளாக நிற்கிறோம் என்று என் அண்ணன் பிரபாகரன் என்னிடம் சொன்னார் என்று சீமான் சொன்னார். சொன்ன போது ஒரு கூட்டம் ஏன்னு கைத்தட்டிச்சு. இப்ப அதே கூட்டம் ஈழத்துக்கு நான் போன பிறகுதான் எனக்கு பெரியாரை பத்தியே தெரிஞ்சுது, திராவிடத்தை பத்தியே தெரிஞ்சுது, நான் அன்னையில இருந்து எதிர்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு அந்த ஆளு. அதுக்கும் ஏன்னு கைத்தட்டுது. அவர் மேல தப்பு இல்ல, கரெக்டா? அதாவது என் தம்பி விஜய் என்னை எதிர்த்தாலும் ஆதரிப்பேன்னு சொன்னாரு, அப்படின்னு கைத்தட்டான். அடுத்த நாள் எதிரிதான், நடுரோட்ல இருந்து லாரியில் அடிப்படி சாவை அப்படிங்கிறாரு. அதுக்கும் ஏன்னு கைத்தட்டான். இப்ப உண்மையிலேயே வைத்தியம் சீமானுக்கு தேவையில்லை. இந்த முன்னாடி இருந்து இந்த கை தட்டிட்டு இருக்கான் பாருங்க, அவனை எல்லாம் பிடிச்சி வெளுன்னு வெளுக்கணும். இப்ப திருமாவளவன் பேசினாரு, ஒரு அரை மணி நேரத்துல அவர் இந்த கருத்தை மாத்தி பேசினா நீங்க என்ன நினைப்பீங்க? என்னங்க அரை மணி நேரத்துல மாத்தி பேசுறீங்க? ஷானவாஸ் பேசின கருத்துல மாத்தி பேசுவான் இல்லையா? ஒரு மனிதன் எப்படி இப்படி மாற்றி மாற்றி பேச முடிகிறது? எப்படி பேசினாலும் நீங்க எல்லாம் எப்படா கை தட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வியோடு அறிவார்ந்த ஒரு நிகழ்வு. வந்து சிறப்பித்த அத்துணை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி 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 என்று சொல்லி மன நிறைவோடு நான் செல்கின்றேன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.